அநேக காரியங்கள் ஆண்டவராய் இயேசு அநேக பிரசங்கங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மலை பிரசங்கம், இன்னும் பல ஓமைகள், ஏராளமான ஓமைகளாக கர்த்தர் அவர்களுக்கு கதை போல சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பல ஓமைகள் எல்லாருக்கும் தெரியாது, அவர் மறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், 13வது அதிகாரத்தில் பார்க்கும்போது பல பிரிவுகளில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் பாருங்கள், அது 1 முதல் வாசிப்போர் சில வசனங்கள். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு பாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கத்தை கேட்க வருகிற மக்களுக்குரிய பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்தார். ஆமென். கைவிட்டால் சொல்லுவோம். அப்போ அவரை தேடி அவருடைய வார்த்தையை கேட்க யார் வருகிறார்களோ, அல்லேலூயா, அவர்களுடைய வியாதியை குணமாக்கினார், அவர்களுடைய பசியை போக்கினார். ஆமென். அப்ப தேவனை தேடு அவர்கள் வியாதியே இருந்து விடுதலைக்க வந்தவர்கள் உண்டு. என வியாதியிலோடு இருக்கும் போது வசனத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆமென். அவருடைய வியாதி அவர்களை நெருக்கி கொண்டிருக்கும். வியாதி இருக்கு என்று வீட்டில் இருக்கல. அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றுக்கும் விடுதலையும் பரிகாரம் யாரிடத்தில் இருக்கு? இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த புரிந்து கொள்ளணும். வியாதி உடம்பு சரியில்லை என்று அன்றைய நாட்களில் அவரவர்கள் இடத்தில் இருக்கவில்லை. ஆமென். இயேசு எனக்கு விடுதலை தருவார், ஆமென், என்ற ஒரு விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். கையை வைத்தாலே சொல்லுவோம். அநேக பெரும்பாடு ஸ்திரியை நாம் பார்த்திருக்கிறோம். அவள் எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகள் பெரும்பாடு அவதிப்பட்டாள். வைத்தியரை தேடினால் எல்லாம் கடைசியில் அவ்வளோதாங்க, நம்ம செத்து போயிடுவோம், சாகுறதுக்காக கிடப்போம், நடந்து வீட்டில் இருக்கல. அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். மருத்துவர்கள் கைவிட்டாலும் ஆமென், குணமாக்குற ஒருவர் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார் என்று அவரை தேடி சென்ற கூட்டம். ஆமென். அப்போ அவள் வீட்டில் இருக்கவில்லை. அல்லேலூயா. சில விசுவாசியோடு கேட்டேன், எங்க சர்ச்சுக்கு உடம்பு சரியில்லை. என்னது? அப்போ உனக்கு ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் என்ன? புரியுதா இல்லையா? உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால வரல. இன்னும் ஸ்கூலுக்கு லீவு போட்ட மாதிரி. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகலன்னா ஏமா போகல? காய்ச்சல். ஏன் போகல? தலைவலி. ஸ்கூல் அங்கே ஒரு இந்த லெட்ரு, லீவு லெட்ரு, அப்படி தலைவலியால் வரவில்லை, வயிற்று வலியாக வரவில்லை, ஏதாவது எங்கேயாவது விருந்து விட்டு போனால் கூட காய்ச்சல்னு சொல்லிடுவாங்க. ஸ்தோத்திரம். இப்படி பல பிரச்சனைகள். அது ஒரு லீவ் லெட்ரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதே மாதிரி இப்போ அந்த பழக்கம் எங்கே வருது? சபைக்குள்ள. ஏன் வரல சிஸ்டர்? உடம்பு சரியில்லை. ஓஹோ, அப்போ ஆண்டவர் யார்? அவர் சும்மா கைத்தட்டு மட்டும் அப்படியா? அல்ல. அல்லேலூயா. அன்று இயேசுவிடத்தில் வந்தவர். ஏனென்றால் அவருடைய வருகை விசுவாசத்தை என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிறார். ஆமென். இயேசுவிடத்தில் அவர்கள் வியாதியா இருந்தும் வருகிறார்கள் என்றாலே, அல்லேலூயா, அவர்கள் விடுதலைக்காக தான் வந்திருக்காங்க என்பதை காட்டுகிறார். நான் கழிந்த நாட்கள் உங்களுக்கு பேசணும். 18 ஆண்டுகளாக கூனியா இருந்தவள் எங்கதான் இருந்தா? ஜெபாலயத்தில் தான் இருந்தா. அல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஏன்னா கூனியா இருக்கிறேன், எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? இருந்தாளா? இல்லை. அவளுக்கு தெரியும். அல்லேலூயா. 18 இல்லை 180 ஆண்டா இருந்தாலும் ஆமென், நான் ஆலயத்துக்கு போனால் எனக்கு விடுதலை அங்கே கிடைக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டாம். நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர் அல்ல. என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து காரியங்களுக்கும் பதில் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். எனக்கு பாவத்தில் என்னை விடுவிப்பதற்கு மட்டும் சிலுவையில் வலித்தது. ஆமென். என் துக்கத்தை அவர் சுமந்தார், வியாதியும் அவர் சுமந்தார், எல்லா
கர்த்தர் சிலுவையில் ஒரு தீர்வை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அவர் தீர்வு ஏற்படுத்தி சிலுவையில் வச்சிருக்கிறார் என்றால் அவருடைய சமூகத்தில் வருகிறவருடைய வாழ்க்கையில அது ஏற்ற நேரம் வெளிப்படுகிறதா இருக்கிறார். பாருங்களப்போ 12 ஆண்டுகளாய் வியாதியாயிருந்த அவள், ஏங்க இயேசு அங்கே போறார், ஏன் வரல நேடு சொன்னு, இல்லைங்க உடம்பு சரியில்லாதான் வரல சொல்லலாம் இல்லையா? சொல்லாமா இல்லையா? சொல்லலாம். 18 ஆண்டுகளாக கூனியாக இருக்கிறேன், ஏங்க ஆலயத்துக்கு போக இல்லையா? இல்லைங்க நான் கூனு நல்லா நூற போகிறேன் என்று சொல்லிட்டு இருக்கலாமா இல்லையா? செத்தா கூட நல்லாவா? புரியுதா இல்லையா? நல்லா கவனிச்சு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ 18 ஆண்டாக நான் கூனியாக இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகணும், நல்லா சின்ன பரவாயில்ல, அந்த டாக்டர் பார்க்கலாமா, அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கலாமா, அவர் கூனை முப்பாரா? ஆமாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட போனால் கமத்தி போட்டு ஒற்றை மிதிச்சு கூனை சரி பண்ணுவார். அப்படியா? அவன் அப்படி நினைக்கல. ஹல்லேலூயா. எனக்குரிய விடுதலை எங்கே இருக்கு? ஜெபாலயத்தில் இருக்கு. எனக்குரிய விடுதலை இயேசுவிடத்தில் இருக்கு. ஆமென். அப்போ என் விடுதலை அங்கு போனா கிடைக்கும், அங்க போனா 2 கிடைக்கும். ஒன்று தேவராஜ்யத்துக்குரிய வார்த்தை கிடைக்கும், இனி ஒன்று சரீர சுகம் கிடைக்கும். அன்று அப்படிதான் இயேசுவை தேடி ஜனங்கள் வந்தார்கள். ஆமென். வேதத்தில் பாருங்கள், ஏராளமான காரியங்கள் உண்டு. நான் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், அவருடைய 4வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும் போது ஏராளமான காரியங்கள் அங்குதான். 14வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். வழக்கத்தின்படியே அப்ப அங்கே ஜெபாலயத்துக்கு போனார். அல்லேலூயா. பாருங்க அங்க என்ன நடந்தது வாசித்து விட்டு 22ஆம் வசனம். நற்சாட்சி கொடுத்தாங்க. வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை கொடுத்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் எதற்கெல்லாம் போறாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க போறாங்க. ஆமென். ஒரு தேவன் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையால் உன் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஏன்? அவர் வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வந்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். கைகளை திரும்ப கொடுத்து அவருடைய வார்த்தைக்காக வந்ததுனாங்க. தேவனுடைய வார்த்தை கொதிக்கிற தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆமென். சபையில் வரும்போது ஒரு சர்வ காரியத்திற்கும் ஒரு விடுதலைக்குரிய வார்த்தை, தேவனுடைய சத்தம் கொதிக்கிற இடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய சோர்வா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அல்லேலூயா, இன்னும் பல தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றுக்குரிய பரிகாரத்தை கொடுக்கிற இடம் தான் தேவனுடைய சபை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்பார்ப்போடு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த 18 ஆண்டுகளாக அவளுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், எனக்கு என்றைக்காக என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆமென். தளராமல் சோர்ந்து போல் வர பாருங்க. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் அங்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கூனா இருந்தாலும் பலகீனம் உள்ளவளா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவளுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கிறது, எனக்கு கட்டாயம் இயேசுவால் விடுதலை உண்டு. நான் வந்திருக்கிற இடம் விடுதலை கிடைக்கிற இடம். ஜெப ஆலயம் சுகத்தை கொடுக்கிற இடம். ஜெப ஆலயம் என் கட்டுகளை உடைக்கிற இடம். ஆமென். ஜெப ஆலயம் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற இடம். ஜெப ஆலயம் கர்த்தருடைய வார்த்தை துணிக்கிற இடம் என்பதாக ஒரு தெளிவு அவர்களுக்குள்ள இருந்தது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வருகிறது. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பல தேவையா இருக்கலாம், பல துக்கமா இருக்கலாம், பல வியாகுலமா இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நீ நம்பி வருவாய் என்றால் உனக்கு எல்லாவற்றுக்குரிய ஒரு பதிலை கர்த்தர் இங்கு வைத்திருக்கிறார்.
வாங்க வாங்க சபைக்கு வாங்க, நிற்காதுங்க அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் மீட்டிங் அல்ல சத்தமாக சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் சபா மீட்டிங் நடக்கு, அதில் வராங்க. ஓகே, மக்கள் பாவம் தூரத்தில் இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பாவம் வர்றவங்க, ஆண்டவர் நேசிக்கிற மக்கள் வர்றாங்க. அல்ல ஸ்தோத்திரம். சனிக்கிழமை நடக்கு, ஞாயிற்றுக்கிழமை நடக்கு, மற்ற நாட்களும் அநேக நாட்கள் நடக்குது. அல்லேலூயா. தேவனுக்குள்ள புரிந்து கொள்ளணும், மனுஷன் அல்ல நின்று வருவது, ஆமே தேவன் வருவார். நாமத்திலே 2-3 பேர் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அல்லேலூயா அங்கு நான் இருக்கிறேன். ஆண்டவர் வருகிற இடத்துல உனக்கு வருகிறதுக்கு ஏன் கஷ்டம்? ஆமே. அப்போ நீ யாரை பார்க்க வர? மனுஷனையா? சொல்லுங்க. மனுஷனை பார்க்க வந்து பிரயோஜனம் என்ன? மனுஷனை பார்க்க தேவாலயத்தில் வந்தால் நமக்கு மன கஷ்டங்கள் உண்டாகும். எல்லாருக்கும் மூஞ்சி நம்மளை சிரித்து பார்க்காது. மனுஷனை பார்த்து வருகிற நீ சர்ச்சுக்கு ஒரு நாள் வருகிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரியுதா இல்லையா? அப்படி என்றால் மற்ற பல ஆலயங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் போகிறாங்களா இல்லையா? அவன் வர இடம் நான் போக மாட்டேன் சொன்னானா? இந்த கரையாந்துன்ற புத்தி யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது? தேவ மக்களிடத்துல இருக்கு. கேடுகட்ட புத்தி, மோசமான குறுக்கு சிந்தை, உதவாத மனநிலை, வாழ்க்கையை தாங்களே கெடுக்கிற ஒரு மனநிலை. பிற ஆலயங்களுக்கு போகிறவன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, பக்கத்தில் இருக்கிற எதிரியாக இருந்தால் கூட அவனால் என்ன செய்ய யோசிக்கிறது இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? கழிந்த ஒரு சில மாதங்கள் முன்னே இந்த இடம் வேளாங்கண்ணிக்கு ஒரு எங்கள் மீட்டி விஷயப்பு. நான் அந்த வேளாங்கண்ணி பிறந்ததுலேருந்து முதல்லாம் போகிறேன். கோயில் இப்படி என்ன சொல்லுவாங்களே, இது எப்படி இருக்கும், கோயில் இப்படி பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். நான் பொதுவாக டூர், அதாவது டூர் பார்க்குற மாதிரி பொதுவாக அது இப்போ எல்லோரும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். அங்கே பெரிய கோபுரங்கள், பணங்கள் பல கோடிகள் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதில் இந்த பக்கம் நடக்கிறதுக்கு இடம் போட்டிருக்கு, நடக்கிறாங்க. சென்டரில் மணல் கொட்டி விட்டுருக்குறாங்க. அந்த மணல் கொட்டி இருக்கிறாங்க. பார்த்தா முட்டியில் நடந்து தெரிகிறாங்க. அதில் இங்கேருந்து அங்கே கோயில் வர என்னது முட்டியில் நடக்குது நேர்ச்சியா. அடுத்ததுன்னா இந்த கும்பிடிக்க கண் விரல் இப்படியெல்லாம் வெள்ளியிலே அந்த இதெல்லாம் வாங்கி கடலில் எறிகிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு மக்களுடைய அந்த நிலை நான் புரிந்து கொண்டேன். ஒரு மூடத்தனமான இந்த தொழுகைக்கு வர்ற ஜனங்களுக்கு என்ன இல்லை, கணக்கு இல்லை. பெரியவனை மாறான், சின்னவனை மாறான். அங்கே அந்த பெரியவனாக நான் சின்னவனாக நான் நினைக்கிறேன்னா இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு வேதத்தின்படி உள்ள இடம் அல்ல. இன்னும் விளக்கம் நான் கொடுக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்போ அதை அங்கே போய் பரலோகத்துக்கு போக முடியாது. 100% இல்லை. ஆனால் அங்கே போகிறவன் பாகுபாடு இல்லாமல் வர்றான். பணக்காரனும் வரான், ஏழையும் வரான், படித்தவனும் வரான், படிக்காதவனும் வரான், நல்லது நொடித்தவனும் வரான், மோசமானது நொடித்தவனும் வரான். எல்லாம் அவனும் காமனாக முட்டி போட்டு நடக்கிறான். அவன் நடக்கிறான், நான் நடக்க மாட்டேன். இந்த கேடு பெந்தேக்கோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளதான் இந்த பொல்லாத ஆவிக்கிரியை செய்யும். நீ மனம் திரும்பினதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பாகுபாடெல்லாம் மாறி இருப்பதான் மனம் திரும்புதல். சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். பாகுபாடு, வேறுபாடு, அவன் இவன், நான் வரமாட்டேன், இதெல்லாம் நீ பூலோகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட். அப்படிப்பட்டதவர். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே ஏதாவது பாகுபாடு இருக்காங்க. ஹிந்திக்காரனுக்கு மீட்டிங் நடக்குது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு நடக்குது, மலையாளிக்கு நடக்குது, இங்கிலீஷ் நடக்குது, எல்லோரும் நடக்குது. எல்லாம் ஒரு
அவனுக்கு அவங்கவுங்க மொழியில் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே நடக்குது ஸ்தோத்திரம். அங்கே எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறான். அவன் பக்திக்கும் அளவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த பாகுபாடும் வேறுபாடும் எரிச்சலும் பகைமையும் எங்கே தான் இருக்குது? பெந்தேக்கோஸ்தேக்காரங்களுக்குள்ள தான் இருக்குது. நீ மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பின்னு சொல்கிறது எங்கே மனம் திரும்பின? மறுபடியும் பிறந்தன்னு சொன்னியா, எங்கே பிறந்த? கல்லா பிறந்தியா, இல்லை மண்ணா பிறந்தியா, இல்லை ஆட்டுக்குட்டியா பிறந்தியா, நாய்க்குட்டியா பிறந்தியா? மறுபடியும் பிறப்பு என்றால் என்ன தெரியுமா? டோட்டலி உன் குணமே மாறின வாழ்க்கை வாழ்கிறதாக அந்த மறுபடியும் பிறப்பு. பண்டு வாழ்ந்தது பாவ வாழ்க்கை, பாவ சிந்த வாழ்க்கை, பாவ செயல் வாழ்க்கை, பகைமை வாழ்க்கை, ஒழுங்கினமான வாழ்க்கை, பிறருக்கு வேதனை கொடுக்கிற வாழ்க்கை. ஆமே. மறுபடியும் பிறந்தவன் அப்படி அல்ல, எல்லாருக்கும் சமாதானத்தை ஆறுதலை கொடுக்கிறான். ஆமே. மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்டேன் சொல்லியும் உனக்குள் பகைமையும் வெறுப்போடு ஒரு சபைக்குள் வந்திருக்கிறாய் என்றாலே அது வேதனைக்குரியது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் தேவ சமூகத்தில் எதற்கு வருகிறோம் என்றால், அல்லேலூயா, நம்மை தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றுவதற்கு கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உன்னுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அல்லேலூயா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ மாற பிரயாசப்பட, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற நபராய் மாறவை கற்றுக்கொள். அல்லேலூயா. மனிதர்கள் பலவிதம். ஆமென். நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், நமக்குள்ள தான் நினைக்கிறோம், நம்ம அவங்களோட நான் அழகாக இருக்கேன், நான் தடியாக இருக்கேன், குண்டாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். இதே இந்த கூட்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவில் போனால் அவங்கள பார்த்தா வெக்கமாக இருக்கும். என்ன அழகாக இருக்கிறாங்க, சே என் மூஞ்சை பாருங்க. நம்ம கொண்டு போய் சட்டினி மூஞ்சில் தேய்ச்சி வந்து மற்ற ஜோக்கர் வந்து நம்ம ஜோக்கரை மூஞ்சில் சுண்ணாம்பு தேய்ச்சி விட்ட மாதிரி நம்ம எல்லாம் அங்கே போய் நின்று வச்சுக்கிடுவோம். நம்மளை பார்த்து பயந்தாவும் ஓடிடுவோம். இங்கே நம்ம தான் அழகு ராணி, அழகு ராஜான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் எவ்வளோ ஆண் அழகன், நான் எவ்வளோ பெண் அழகின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்டைல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் நம்மை குறித்து பெருசாக நினச்சிட்ருப்போம். அல்ல, ஸ்தோத்திரம், நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆமாம். இந்தியாவில் உள்ள அநேக மாநிலங்களில் இருக்கிற ஆட்களை விட நம்ம ஆட்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், போய் பாருங்கள் போய். அல்லேலூயா. சரி, அது போட்டோம். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு அந்த வர்றவங்களுக்குள் நல்ல சிந்தை நமக்கு வேணும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், மாற்று மதத்தினர் அவர்களுடைய கோயில்களுக்கு அவர்கள் போகும்போது பாகுபாடாக யாரையும் நினைக்கிறதில்லை, பகைமையோடு யாரையும் பார்க்குறதும் இல்லை. அவனுக்கு சூனியம் வைக்க தான் போயிருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்ய வரான்? சூனியம் வைக்க தான் போய் நிற்கிறான். ஆனாலும் அங்கே போய் ரொம்ப பக்தியாக தான் நின்றுட்டுருப்போம். ஆனால் நம்ம சபைகளில் பெந்தேக்கோஸ்தே, நம்ம சபை மட்டுமல்ல, பெந்தேக்கோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லுறதுக்குள்ள தான் வைசலாட் ஏதோ போன வாரம் என் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கவங்களே என்னோடய கிட்னி எடுத்துட்டாங்க. நேற்றுள்ள ஒரு பகைமையில் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி. தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த வேறுபாடு, பாகுபாடு, பகைமை உணர்வில் நாம் தேவனை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளது எதிர்ப்பு சுத்த இருதயம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்போது அப்படின்னா உள்ளான நிலையில் பகைமையோ வெறுப்போ அருவருப்போ இல்லாத இருதயம், அதான் தேவன் எதிர்பார்க்க. அல்லேலூயா. அதான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், பிரச்சனைகளுக்கு விடுதலை எங்கே இருக்குது? ஆண்டவரிடத்தில் இருக்குது. ஜபாலயத்தில் வந்தவள் நான் கூனியாக இருக்கிறேன் எங்கே இருக்கல, வீட்டில் அவள் இருக்கவில்லை. அவளை புரிந்து கொண்டால் நான் போகிற இடம், அல்லேலூயா, வெறும் வார்த்தை மட்டுமல்ல, என்னை குணமாக்குகிற இடம் என்பதை புரிந்து கொண்டாள். ஏதோ பிரசங்கிக்கிற வசனத்தை கேட்பதற்கு மட்டுமல்ல, ஆமென், உன் வாழ்க்கையுள்ள சகலத்திற்கு ஒரு விடுதலையும் முடிவும் கிடைக்கிற இடம் தேவனுடைய சபை என்பதை மறந்து அந்த எதிர்பார்ப்போடு வருகிறவர்களை அல்லேலூயா கர்த்தர் ஒருவனை திருப்பி அனுப்புவது.
சொல்ல புரியுதா இல்லையா? தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வரும்போது உனக்குள் என்ன இருக்கணும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். வேற யாரையும் நீ நினைச்சு அதை பார்க்கலாம், அது உன்னுடைய வேலை கிடையாது. அது அவங்க பிரிஸ்ட் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம அவங்கள பார்க்க வரல. அல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வந்துருக்கிறோம். ஏன் நீ வந்திருக்கிற இடத்துல நான் கடந்து வருகிற தேவன், நீ ஆராதிக்கிற இடத்தில் நான் உலாவுகிற தேவனிடத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் அவர்களுக்குள்ளே வாசிப்போம் வசனத்தை. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். கையை சொல்லுவோம். ஆமென். அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன், அவர்களுக்குள்ளே உலாவுகிற தேவன் மட்டுமல்ல, அவர்கள் தேவனாயிருக்கிற சொன்னாங்க. அப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கும் போது, ஆமென், ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் கடந்து வரும்போது, ஆமென், நான் மனிதனை பார்க்க வரவில்லை. உன்னுடைய பார்வை யார் மேல் போகக்கூடாது? மனிதன் மேல் போகக்கூடாது. மனிதர்கள் யாரும் யாரையும் பிரியப்படுத்தி வாழ முடியுமா? ஒருத்தரை ஃபுல்லாக பிரியப்படுத்த முடியாது. கணவன் மனைவியை பிரியப்படுத்த முடியல. அல்லேலூயா. பெற்றோரே பிள்ளைகள் பெற்றோரையும் பிரியப்படுத்த முடியல. அல்லேலூயா. குறைவுகள் வருகிறது. ஏன்னா ஒரு மனிதன், ஆமென், அப்படின்ற சக விசுவாசி ஒன்றை பிரியப்படுத்தணும்னு கிடையாது இல்லையா? அல்லேலூயா. அவனோட சில மிஸ்டேக் இருக்கும். சில டைம் அவனுடைய பாணி, அவனுடைய பேச்சு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆராதனை முறை உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீ ஆராதிக்கலாம் நியாயமானதுன்னு நினச்சிட்டு மற்ற பரிசையும் ஆய்காரம் இந்த மாதிரி தோத்திரம் இருக்கலாம். அதற்காக அவன் இப்படி ஆராதிக்கிறான், நான் அவனை மூஞ்சிலே பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அவன் இப்படி துணி உடுத்துட்டு வந்தால் நான் அவனை பார்க்கவே மாட்டேன். நான் பெரிய பரிசுத்தவான். ஸ்தோத்திரம். நிறைய சொல்லுங்கள், நமக்கு பெரிய பரிசுத்தம். என்ன பெரிய பரிசுத்தம்? பெரிய பரிசு. அப்படியே பரவாயில்ல, பார்ப்போம் எந்த இடத்துல பரிசுத்தம் வேணாம் கேட்க வேண்டிய இருக்கு. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆமென். நான் வருவது மனிதனை பார்க்கல, மனிதனை ஒரு மனுஷன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னே, நீ தேவ சமூகத்தில் வருகிற என்ற வேறு எண்ணத்தோடு வரும்போது தவறு. அல்லேலூயா. ஏன்? உன்னுடைய பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே வராது. புரியுதா இல்லையா? நம் பிரச்சனையோட வர்றோம், தேவையோட வர்றோம்னா நம்ம முழுவதும் பார்க்க வேண்டிய யாரு தான்? ஆண்டவரை தான் பார்க்கணும். இன்று என் வாழ்க்கையில் என்னோடு கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார்? இன்று என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆமென். இன்று நான் வந்தது வறுமையாக கூடாது. ஆமென். இன்று நான் வந்தது நன்மையை அடைந்து போக வேண்டும். நாம் பலவிதமான தேவைகளோட யாரும் சபையில் வரும். எப்படி வரும்? பல தேவைகள். அப்படி தானே? சரீர சுகம், ஃபேமிலி காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், வருமான காரியங்கள், சமுதாய காரியங்கள், அல்லேலூயா, ஆவிக்குரிய காரியங்கள், எல்லா தேவைகளும் எங்கே இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஆமென். உலகத்தில் பல கஷ்டம், பண கஷ்டம், வருமானம் இல்லாமை, வியாதி, பலவீனங்கள், உடம்பு கஷ்டம், தொழில் சம்பந்தமான இது, வருமானம், அதாவது பல கடன் தொல்லைகள், பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த பாரம், பல கவலைகளை சுமந்து கொண்டு நடக்கிறவங்க தான் மனிதன். அல்லேலூயா. யாரும் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆமென். இப்போ அவர்கள் வருகிறார்கள் என்றால் எல்லாருக்கிட்டையும் பார்த்து இருக்க மாட்டாங்க. தோத்திரம். சோர்ந்து போயிருப்பாங்க, தளர்ந்து போயிருப்பாங்க. சரி, எனக்கு இன்று தேவனிடத்தில் ஒரு தீர்வு வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளை வரும்போது அந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கணும். ஆமென். அங்கே வீட்டிலேருந்து புறப்படுறது ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே எனக்கு இன்னது பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் சரியை ஜெபிக்க முடியல, நான் கர்த்தரை சரி ஆராதிக்க முடியல, பழைய போல் நான் உற்சாகமாய் தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை, ஒரு வசனத்தை கேட்கும்போது நான் இனிமையான ஒரு வசனமான ஏற்று எடுத்து வாழ முடியலை. அடுத்து இன்னும் சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், வருமானத்தில் பிரச்சனை, பல கடன் தொல்லை, இப்படியெல்லாம் இருக்கப்பா, நான் இதோடு நான் எங்கே போகிறேன்? சபைக்கு போகிறேன். ஆமென்.
அப்போ இங்கே நம்ம அந்த எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணிட்டு சபைக்கு வருகிறோம் என்றால் அல்லேலூயா. ஒன்று, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இனி ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். இனி ஒன்று, நம்மை அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. ஆமென். மட்டுமல்ல, நான் போக வேண்டிய பாதையை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் காட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டியே, உண்மையில கண்ணை வைத்து உனக்கு. நமக்கு ஆலோசனை கிடைக்கிற இடம், வழிகாட்டுகிற இடம். தேவ சபை அதற்காக தான் நம்ம வருகிறோம். ஆமே. வாழ்க்கையில் உலக பிரகாரமான தேவையோ தனிப்பட்ட தேவையோ வேறு எந்த தேவையோ ஆவி எல்லா தேவைகளுக்குரிய பதில் தேவனிடத்தில் உண்டு. ஆமே. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு வா. ஆமே. அந்த எதிர்பார்ப்பு, நான் தேவனை சந்திக்க போறேன், இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போறேன். அல்லேலூயா. அவன் வருவான் இவன் வருவான், அதை நீ பார்க்க கூடாது. எல்லா இடத்துக்கும் எல்லாரும் தான் போறாங்க. அல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்துக்கு போறேன், எனக்கு என்னென்ன பிரச்சனை தான் போறேன். அவன் இவைகளுக்கு ஒரு தீர்வு எனக்கு வேணும். அல்லேலூயா. என்னுடைய எல்லா எழும்புகிற எல்லா என்ன செய்வதென்றுள்ள கேள்விக்கு ஒரு பதில் எனக்கு வேண்டும். என்னதே ஆயத்தமா தேவனிடத்தில் வருவாய் என்றால் அன்று கர்த்தர் கட்டாயம் உன்னோடு பேசு. ஆமென். ஆமென். அந்த காலத்தில் வந்த அநேகர் அப்படிதான். பாருங்கள், லூக்காவில் நாம் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், அந்த 4வது அதிகாரத்தில் அதனுடைய 31 வாசியங்கள் பார்க்கலாம். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி, ஜனங்களுக்கு அங்க போதகம் பண்ண. பாருங்க, ஆண்டவருடைய வேலையே அதுதான். அல்லேலூயா. அவர் எங்க போறாரோ அங்க அவர் பிரசங்கம் பண்ணுவார். கையை போதிக்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதே அவருடைய வேலை. ஆமென். ஆமென். அந்த நேரத்தில் வியாதியோடு வருகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த நேரத்தில் பசியோடு இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அங்கு ஆண்டு பேசுகிற இடத்துல பிரைஸ் தி லார்ட், உலக பிரகாரமான நன்மை அல்ல அவர் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது. ஆமென். எந்த பகுதியை எடுங்க, அதுல எல்லாம் எதுதான்? பரலோக ராஜ்யத்தை பாருங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு தான் அவர் மேன்மையாக வைத்து பேசினார். அல்லேலூயா. முதன்மை அதுதான் என்று. ஆனால் இம்மையில் பரலோக ராஜ்யத்திற்காக அந்த வார்த்தையை கேட்க வருகிற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி இருந்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிற? விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விடுதலைக்காக வருகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள், விடுதலை பெற்று கடந்து போகிறார்கள். ஆமென். இதுதான் தேவனுடைய வார்த்தை. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு என்ன செய்தாரா? போதகம் பண்ணினார். அடுத்தது அப்படி வசனம் எப்படி இருந்தது? அதிகாரம் உள்ளதா? இந்த கையை தலையில சொல்லுவோம். எப்படி இருந்தது? அதிகாரம் உள்ள வார்த்தை. அங்கே எப்படி இருந்தது? வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தை. ஆமென். வாயிலிருந்து உள்ள கிருபை, அந்த வார்த்தை அங்கே உள்ளான நிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிறது. இங்கு சொல்லப்பட்ட என்னது? அவருடைய போதகம் எப்படி? அதிகாரம். அது அவருடைய வசனம் எப்படி இருந்தது? அதிகாரம். அல்லேலூயா. இருந்தபடியால் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே அது போல வாயிலிருந்து புறப்பட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அவர் என்ன ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. அங்கேயும் ஆச்சரியம், இங்கேயும் ஆச்சரியம். அல்லேலூயா. சரி, உடனே என்ன நடக்கிறது? அங்க ஒருவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமென். இவன் வீட்டில் உட்காரக்கூடாதா? அல்லேலூயா. கையை தலையில சொல்லு. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டால் எங்க வாங்க? ஆலயத்துக்கு வாங்க. ஒரு சிந்தை இருக்கணும். நான் போகிற இடம் எனக்கு ஏதோ வரும் பிரசங்கத்தை மட்டும் கேட்க தான் போகல, என்னை குணமாக்க வல்லமை உள்ளவராக கடந்து வருகிறார். என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் கடந்து வருகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பலகீனமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் பலனற்றவர் அல்ல. ஆமென். அவர்
சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். அவருடைய வார்த்தை என்னை தொட்டாலே எனக்கு விடுதலை இருக்கு. ஆமென். அவருடைய கை என்னை வைத்தாலே எனக்கு விடுதலை. ஆமென். நான் அவரை தொட்டாலே எனக்கு விடுதலை. ஆமென். அந்த எதிர்பார்ப்பு நான் நேரமா சொன்னேன். 18 வருஷமா கூலியா இருக்கிறவங்க எங்க வந்திருக்கிறோம் உள்ள. இன்னொரு வசனம் உண்டு, சூம்புன கை உடையவன எங்க தான் வந்திருக்கிறான், அங்கதான் வந்திருக்கான். ஆமென். அப்ப ஏன் வந்திருப்பாங்க? எங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். எதிர்பார்ப்போடு வந்தான், விடுதலையே பெற்றுக்கொண்டான். நீ எதிர்பார்ப்போடு வரவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை. புரியுதா இல்லையா? விடுதலைக்கு உன் எதிர்பார்ப்பு மனுஷனிடத்தில் இருக்கக்கூடாது, தேவனிடத்தில் இருக்கணும். மனிதனா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னோட ஜோம் பண்ண வந்தால் நான் கை வச்சு ஜோம் பண்ணி விட, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோ செய்ய முடியும். ஆனால் நான் என்னதான் ஜோம் பண்ணாலும், குதிச்சு ஜோம் பண்ணாலும், அன்னி பாச பேசி ஜோம் பண்ணாலும், விடுதலை உனக்கு வேணும். நீ எதிர்பார்க்கிற அவரை எதிர்பார்க்க. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நான் ஆவியை நிரம்பினாலும் என்ன பண்ணாலும் விடுதலை என்னிடத்தில் இல்லை, அவரிடத்தில் தான் இருக்கு. அவர் எப்படி விடுவிக்கிறார்? உன் இருதயத்தை பார்த்து அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கொண்டிருக்கணும். என் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம் மனிதனை பார்க்க வந்தாலே பிரச்சனை தான். ஆண்டவரை பார்க்கவா? ஆமென். அவரால் உனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை. அவரால் உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாசிமாத ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமென். பிசாசு பிடிச்சவனே எங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அன்று நேச்சரா பிசாசு பிடிச்சவன் இருந்தான், இன்று பிசாசு பிடிக்காம பிடிச்சவன். பிசாசு பிடிச்சவன் அங்கே கலாட்டம் பண்ணது, பிசாசு பிடிச்சனா கலாட்டம் பண்ணுறான். பிசாசு பிடிக்காம பிடிச்சவன் இருந்தாச்சுன்னா அவன் கலாட்டம் தாங்க முடியாத கலாட்டாக மாறிடுது. அல்லேலூயா. கை வந்தாலே அவருடைய வார்த்தை தான் உன்னை விடுவிக்கிறது. அவருடைய வார்த்தை தான் உன்னை குணமாக்குறது. ஆமென். இங்கே வந்து ஏன் மூஞ்ச பார்த்தான்னா நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு கிழவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் வாயிலிருந்து வர வார்த்தை என்னது? என்ன மூஞ்ச பார்க்காத, கண்ணை மூடிக்க, என்ன பார்க்காத. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் உன்னை குணமாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு வருகிறது எதற்கு வருகிறோம் என்பதை நீ முதல்ல என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளும். ஆமென். சபை கர்த்தரை ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமான இடம். நான் பரிசுத்தமான தேவனை என்ன செய்ய வரேன்? தொழுது கொள்ள வந்துட்டு இருக்கேன். அந்த அறிவு வேணும். பரிசுத்தமான தேவனை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். என்னை சரியாய் என் சிந்தனைகளை கூட பார்க்கிற ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் சுத்த இருதயத்தோடு ஆண்டு வேறு விதமான எண்ணத்தோடு அழுது போகக்கூடாது. காரணம், என்னை பார்ப்பது மனிதன் அல்ல, தேவன் பார்க்க. என்னை பார்க்கிற தேவன் என் வாழ்க்கை நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் முதலாவது பார்ப்பது என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் எப்பவும் ஆயத்தம். நீ எப்பொழுது தேவன் முன்பதாய் ஆயத்தம் உள்ளவனாய், ஹல்லேலூயா, தகுதி உள்ளவனாய் இருக்கிறாயோ, ஆமென், அதே நேரம் உன் சரீரத்தில் அற்புதத்தை கர்த்தர் உனக்கு கட்டளை. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஹல்லேலூயா, வேற எதுவா இருந்தாலும் சரி, ஆமென், உன்னில் ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒருத்தன் வந்தா இயேசு, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடையணும், பரலோகத்துக்கு போகணும், நான் அதுக்கு என்ன செய்யணும்? ஆசையெல்லாம் நியாயமானதான். ஆமென். ஆசையெல்லாம் பரலோகத்துக்கு போகிற சாதாரணமான காரியமா? அப்போ அதை ஆசைப்பட்டானா இவ்வளோ நியாயமாக இருக்கான். ஆமென். போதகரே, நான் எங்கே போகணும்? நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவனுக்கு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆண்டு பெரிய சந்தோஷம். கைவிதான் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருக்கிறான். உன் ஆண்டு என்ன சொன்னாரு?
கற்பனைகளை கைக்கொள் என்று. கற்பனைகளை கை கொள்ளப்பா. ஆமென். இங்க வந்து நடத்தி நல்லவர் வல்லவர் போல் நன்றி உள்ளவர்னு சொல்லிருப்பாள். நல்லவர் வல்லவர் போதும், உடனே போக முடியாது. நம்ம ஒரு பாட்டு ஒன்றும் நல்லவர் வல்லவர் பாடி பாடி ரொம்ப தள்ளி தள்ளி பாடி பார்ப்போம். அவனும் செட் ஆகாது. அல்ல இல்லையா? ஆனால் தேவர் ஒருவரை தவிர யாரும் இல்லை. ஆண்டவர் நல்லவர்னு எவ்வளோ சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உனக்கு அற்புதம் நடக்கணும், உனக்குள்ள வேற செயல்படணும். ஆமென் ஆமென். நல்ல போதகரே என்று வந்தவங்க நிறைய பேர் உண்டு. ஆமென். நான் வந்துட்டு சிலவங்க மனம் திரும்பிட, சிலவங்க பின்மாறி போயிட்டான். ஆமென் அல்லேலூயா. சொல்றாரு, தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆமாம், நீ நல்லவன் போதகர் அப்படி இப்படி சொன்னதுனால ஒன்றும் எங்கே போக முடியாது, பல்லவத்தை போக முடியாதப்பா. அது சில விதிமுறைகள் இருக்கு. ஜீவன் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்? கற்பனைக்கு அதற்கு ஒன்று அவன் என்ன கேட்குறான்? எதை அவன் கற்பனைன்னா அவனுக்கு தெரியும். கற்பனை என்று ஆண்டவர் சொல்வது 10 கட்டளை என்பது அவனுக்கு தெரியும். உடனே அவன் ஒன்று எதை நம்ம கேட்டான், நான் எவ்வளோ பக்தியாக இருக்குன்னு தெரியுமா? உன் பக்தி செல்லாது. ஆமென். பக்தியின் வேஷம் செல்லாது, உள் மாற்றம் தான் சொன்னான். எவைகளை என்று கேட்கிறான். ஆண்டவர் 10 கட்டளை அங்கே இறக்கி விட்டார். ஆமென். என்னது? நான் நினைக்கிறேன் ஆண்டு சொல்ல சொல்ல சிரிச்சிட்டு இருந்துருமா. நம்மளை பற்றி இவருக்கு தெரியாது, நம்ம எவ்வளோ பக்தியாக இருக்குன்னு இவருக்கு கொஞ்சம் கூட இயேசுக்கே தெரியல. சுத்தமாக பாவம். நான் எவ்வளோ ஆண்டவரே, நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன் தெரியுமா உனக்கு? தெரியாது. பார்த்துக்க. யாராச்சும் ஆண்டோட போய் கேள்வி வரும், ஆண்டவரே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பார்க்குறது இல்லையா? நான் கவனிக்கலம்மா. அவன் வந்து திட்டிட்டு போன கேட்கவே இல்லையா? கேட்க. புருஷன் எவ்வளோ அடி அடிக்கிறான், நீ பார்க்கறது இல்லை? பார்க்கறதே இல்லை, நான் வேற அலுவலில் இருந்தேன். அப்படியா? பேசுகிறான். அன்னைக்கு நிலைமை தான். இல்லையா? நான் ஆண்டவரே நத்தனை எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேன், இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவர். காலையில் முட்டி போட்டது. ஆண்டு பார்க்காரு, பரவாயில்ல தூதா எத்தனை மணி தானே எழுது, இதெல்லாம் கணக்கெல்லாம் கழித்து மீதி பைசாயை கொடுக்கணும். எத்தனை மணி நேரம் ஜோம்? 7 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டியாப்பா. தூதா 7 மணி நேரம் ஜோம் பண்ணு, எல்லாம் கணக்கெல்லாம் கழிச்சிட்டு மீதி பைசாயை கொடுத்து அனுப்பும். இல்லைன்னா எவ்வளோ பைசா நீ தரணும்னு சொல்லி அனுப்பும். அப்படியா? நீ எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுற என்ன உன வாயிலேருந்து வர்றதில்ல, அவர் பார்க்கணும். அதெல்லாம் ஜெபிக்கிறேன். ரொம்ப தானே அந்நிய பாஷை பேசுகிறேன் பார்த்துக்கிடுங்க. அப்படியா? பிசாசும் பேசுகிறோம், நீ பேசுறது விசேஷம் இல்லை. அல்லேலூயா. அண்ணே நினைப்பு சில தத்தக்க அந்நிய பாஷை பேசிட்டா நம்ம ரொம்ப பரிசுத்தானோம். அல்ல அந்நிய பாஷை பேசுகிறோட தான் பிரச்சனையும் இருக்குது. நல்லா யோசிக்கிறாங்க. பேசாதவன் தான் ரொம்ப யோக்கியமோ, அதை சொல்லல. அதாவது அந்நிய பாஷை நிறைய பேசுகிறவன் தான் ரொம்ப ஆபத்தான நபராக இருக்கான்னு சொல்கிறேன். ஆனால் அந்நிய பாஷை பேசாதவங்க பரிசுத்தவங்க அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஏன்னா இவன் பேசுகிறான்னு ஒரு திமிரில் இருக்கான். ஸ்தோத்திரம். பேசாத ஆண்டவரே எனக்கு கிடைக்கலையேன்னு கவலையோடு இருக்கிறாங்க. கிடைச்சாலும் ஒருவேளை அவங்கள மாதிரி மாறிடுவாங்க அவங்களும். இல்லை இல்லை. சரி. அப்போது ஒரு ஆண்டு சொல்கிறார், கற்பனை கை கொடு. எந்த கற்பனை? ஆண்டவரெல்லாம் அடுக்கி விட்டார். உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நோக்கி எப்போ இருந்து? நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பம். ஒரு சின்ன தப்பு பண்ண எங்கள் அப்பா விட மாட்டார்.
ஆனால் சின்ன பருவத்தில் தான் என்ன செய்யணும், இவர் கடைபிடிக்கணும் ஆண்டவரே. தன்னை பக்திமானாகவும் நீதிமானாகவும் தான் நேர்மையான என்று ஆண்டவர் முன்பதாக என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். ஆமென். அப்போ இதெல்லாம் சொன்ன உடனே அல்லேலூயா, அவன் நினைச்சான் அப்படியா பரவாயில்ல, ஒன்று ஆண்டவர் டிக்கெட் கொடுத்துருவார் போல் இருக்கு. இதை அந்த டிக்கெட்டை வச்சு போ நித்திய ஜீவன். தேவன் அவனுடைய ஏற்று இசைத்துகளை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அவன் பேச்சை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, அவருடைய ஆளுகிற ரகசிய வாழ்க்கை வரையில பார்க்கிற தேவன் ஆளுநர். நான் பக்திமான் எப்படி வாழ்றேன் அப்படி வாழ்றேன் சொன்னதுனால் அல்ல, உன் ரகசிய வாழ்க்கை வரையிலையும் பார்க்கிறவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவன் முன்பதாக எதையும் மறைத்தாலும் கர்த்தர் முன்பதாக திறந்த புஸ்தகம், மனிதர் முன்னாடி மறைக்கலாம். சொன்ன ஆண்டு பதில் என்ன சொன்னாரு, என்ன பாத்தீங்களா? அடுத்தது நீ பூரண பக்திமான் சொல்ற இல்லையா, அது வேறொரு புஸ்தகத்தில் பகுதியில் நூலில் உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி காட்டு. அதான் ஆச்சரியம், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கப்பா. உங்க வசனத்தை வாசி. கேட்டு ஒரு குறை இருக்கு. ஆமென். பாருங்க, அந்த கரெக்டா சுட்டி காட்டுறது. அல்லேலூயா. அதான் ஆச்சரியம். அதாவது இதெல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சொன்னா ஆமென். அவன் நினைச்சான் எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், நான் நீதிமான் பரிசுத்தவான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதி உள்ளவன் என்ற ஒரு பாராட்டு கிடைக்கும் என்று அவன் நினைத்தாக சொன்னான். ஆனா ஆண்டு சொன்னாரு, கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. வாசிப்போம். என்னது? உனக்கு உண்டானவர்கள் விற்று தரித்திரன்னு கொடு. கையில் சுத்தமாக சொல்லு. ஆமாம். அப்ப இவன்கிட்ட என்னங்க தவறு? விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, திருடல, களவு செய்யல, தாய் தகப்பனை கனம் பண்ண எல்லாம் செய்யணும். கரெக்டாக தான் இருக்கணும். ஆண்டவர் கேட்குறது சொல்லிட்டு என்னட்டு நீ என்ன குறை இருக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிட்ட இன்னும் ஒரு குறை. என்ன சொல்கிறாரு? உனக்கு உண்டானவைகள். அப்போ அவனுக்குள் இருதயத்துக்குள் ஒன்றை என்ன செய்து கொண்டு சுமந்து கொண்டு நிற்கிறான். பாவம் செய்யாமல் இருந்தாலும் அக்கிரமங்கள் செய்யாமல் இருந்தாலும் அவன் கரைப்படுத்துகிற நிலையில் உள்ள எந்த காரியம் அவனுக்குள் இல்லாமல் இருந்தாலும் அவனுக்குள் ஒன்று படுத்து கிடக்கிறது, எனக்கு இருக்கிறது. நான் செல்வந்தன், நான் ஐஸ்வர்யவான், நான் மற்றவர்களை பார்க்கிறேன் என்ன உள்ளவன், வசதி உள்ளவன், எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது என்ற ஒரு மனநிலை உள்ளவனாக நின்று கொண்டிருக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் நீ கரெக்டாக இருந்தாலும் கூட உனக்குள் நீ ஒரு ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஐஸ்வர்யவான் என்ற ஒரு சிந்தை நிறைவுள்ளவனாக நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், அதை முதல்ல என்ன செய்? வாசி. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று. அப்படின்னா உனக்குள் இருக்கிறது, இது இருக்கு அது இருக்கிற சிந்தை முழுவதும் உன்னை விட்டு 100% வெளியே போகும். விற்றால் உன் கையை விட்டு போகிறது. அது போன்ற ஒரு மனநிலை உனக்குள்ள காணப்படணும். அப்ப என்ன சொல்ல போனா
ஐஸ்வர்யம் இருக்கிறவன், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம் இருக்கிறது என்றால் இருப்பது தவறல்ல, எனக்கு இருக்குன்னு நீ நினைச்சு நடக்கிறது தவறு. தரித்திர ஞாயிறு சாப்பாட்டுக்கு லாட்டரி அடி அப்படி சொல்லலாட்டு. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக நீ இரு, வருமானம் இருக்க நியாயமானபடி சம்பாதிக்கிறியா, சம்பாதி. ஆனா யாரை விட்டு சம்பாதிக்காத, இயேசு விட்டு சம்பாதிக்காத. அவருக்கு கொடுக்க வேண்டியது முதன்மை ஸ்தானத்தை ஐஸ்வர்யம் பிடித்து விடக்கூடாது. அவருக்கு நீ கொடுக்கிற அந்த முதன்மையான இடம், நேரத்தை, அல்லேலூயா, சம்பாத்தியத்திற்கு நீ செலவிட்டக்கூடாது. சொல்ல புரியுதா இல்லையா? தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆமென், உன் உலக வாழ்க்கைக்கு நீ திருப்பி விடாதே. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நீ அவருக்கே கொடு. ஏனென்றால் ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது, பைபிளில் சொல்லு, ஐஸ்வர்யம் உனக்கு பெருகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. அந்த வசனத்தை வாசிக்கும் பார்ப்போம். சங்கீதம் 62:10. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காத. அப்போ ஐஸ்வர்யங்கள், சுகங்கள், வசதிகள், வாய்ப்புகள் பெருகும் போது, அல்லேலூயா, அநேகருடைய இருதயங்கள் கனத்த இருதயமாய் மாறிவிடுகிறது. என்ன இருதயம்? ஆமா, சொல்ற புரியுதில்லை? இப்போ ஒரு கேமரா, சின்ன மேட்ரு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கிட்டாங்க ஒரு ஆள். சில பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துட்டு நல்ல அழகாக இருக்கிறேன் பிள்ளை, சுடிதாரும் சரி சாரி ஏதோ ஒன்று விரும்பின ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு உடுத்திட்டா நீங்கள் சும்மா நிற்பீங்களா? நீங்கள் இவ்வளோ வளர்ந்த வயசான கிழவன் கிழவி இந்த மாதிரி பின்ன பிள்ளைகளை சொல்ல வேணும். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், நான் விரும்பின ட்ரெஸ் நான் உடுத்துட்டேன்னா நம்முடைய நடையே எப்படி வேண்டாம், துணி மடங்கிருமோன்னு சந்தேகம். கண்ணாடிக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இப்போ பிள்ளைகளுக்கு தகுப்பு மாதிரில செவரு பூரா கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை, உடம்பை பார்க்குற கண்ணாடி. ரூமில் போயிட்டா எங்கே திரும்பினாலும் எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டுட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த நார உடம்பு ஒரு நாள் மண்ணுக்குள்ளே புழுவுதுன்னு போகுது. இதுக்கு இவ்வளவு டான்ஸா? நீ தகுதியாக ட்ரெஸ் பண்ண தப்பு இல்லை, நியாயமாயிரு. ஓவராக பில்டப் பண்ணாத. ஆமாம், ஓவராக ஆமாம், ரொம்ப ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஸ்டைல் பண்ணி உன்னோட ஸ்டைலை நீயே பார்த்து பரவாயில்ல. மூக்கு கரெக்டாக தான் இருக்குது, செவி கொஞ்சம் தூக்கி நிற்கி, அது ஒன்றும் நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டைலையும் நம்முடைய சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்படியே கொடுத்துட்டு போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸையும் பார்க்குறது, மற்றவங்களையும் பார்க்குறது எவ்வளோ பெரிய பெருமை. ஒரு சாதாரணமான ஒரு புதிய ட்ரெஸ்ஸுக்கே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம சிந்த பூரா என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்குது, என்னோடய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. அப்போ அந்த ஸ்டைல் தங்களை அழகுப்படுத்தி காட்டுகிறாங்க. அதில் ஒரு எண்ணம், என்னோடய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, என்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குது, என்னுடைய பாடி நல்லா இருக்குது, இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறது பார்த்தீங்கன்னா. அப்போ அதற்கு அப்போ தேவன் ஆண்டவர் தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறது என்றாலே, அல்லேலூயா, உன் வாழ்க்கையில் நான் தான் முதன்மையானவன். ஆமென்.
உனக்கு என்ன இருந்தாலும் அது என்ன செய்யாத, அதை நினைத்தது பெருமை பாராட்டாத. நீ என்ன சாப்பிட்டாலும், என்ன டெஸ்ட் பண்ணிருந்தாலும், எவ்வளவு சேர்த்தாலும் அதை நினைச்சு பெருமை பாராட்டாத. ஹல்லேலூயா. நான் உனக்குள் வாசமாய் இருப்பதை நினைத்தது பெருமை பாராட்டு. என் இயேசு எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உனக்குள் இருக்கிறதுனா மாற்ற முடியாத வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளவு செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறி, எவ்வளவு நமக்கு என்ன இருந்தாலும் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. உலகத்தில் இன்று நமக்கு கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கணும், இது ஒரு நாள் என்ன ஆயிரும், கடந்து போயிடும். ஒரு நாள் நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை கண்கலங்காமல், இருதயம் நொந்து போகாமல், வியாகுலப்படாமல் பாதுகாக்கிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நமக்குள்ள துக்கப்படுத்தாமல் வைத்திருப்பதே பெரிய ஐஸ்வர்யம். அவர் உனக்குள் இருப்பதே நீ பெரிய ஐஸ்வர்யவான். உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், உலகத்துக்குரிய சொத்துக்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாள் போய்விடும். ஆனால் பரலோக ஐஸ்வர்யம் உனக்குள்ளே நினைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமாகிய ரட்சிப்பு, அந்த ஐஸ்வர்யமாகிய பரலோக வாழ்வு, அந்த ஐஸ்வர்யமாகிய தேவனுக்கு நமக்குரிய அந்த உறவை நமக்கு தருவதற்காக ஹல்லேலூயா பரலோகத்திலிருந்து மனிதனாய் பூமியில மனிதனாய் கடந்து வந்தார். மேன்மை பாராட்டுகிறவன் வாசியின் வசனத்தை பூமியில மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. யாரை கொடுத்து மேன்மை பாராட்டு? கர்த்தரை கொடுத்து மேன்மை பாராட்டு. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் அங்க நிற்கும் போது அவன் என்ன, தனக்கு என்ன இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குன்னு சிந்தை இருக்கு. நேயப்பிரமாண முறைப்படி எல்லாத்தையும் கடைபிடிக்கிறான். அவரை எண்ணி நேயப்பிரமாணத்தில் என்ன எண்ணி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியில், பூமியில் தண்ணீரிலும் உண்டானவர்களுக்கு ஒப்பான ஏதொரு விக்கிரகத்தையான் சொல்லுத்தான் நீ உனக்கு என்ன செய்ய உண்டாயிருக்க உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த 10 கட்டளை குறித்து அவனுக்கு பெரிய திருப்தியில் இருக்கிறான். அல்லேலூயா. நான் இவைகள் எல்லாம் கை கொண்டு வாழ்றேன். நம்ம நினைக்கிறது நல்ல ஜெபம் பண்ண, சர்ச்சைக்கு போகிறேன், காணி கொடுத்து சம்பளம் கொடுக்குறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எந்த தப்பும் பண்ணலை, யாரையும் ஒன்றும் சொல்லலை, எந்த ஒரு தவறாசை வாழ்கிறவங்களுக்கு கூட ஐக்கியம் வைக்கல என்று நம்ம இது பண்ணுறோம். அல்லேலூயா. இதே போல் அவன் நினைச்சிட்டு இருக்கணும். ஆனால் அவனுக்குள்ள ஒன்று மறைந்திருப்பது என்னவென்றால் அல்லேலூயா எல்லா கை கொண்டிருந்தாலும் நான் ஐஸ்வர்யவான். ஆமென். ஆனால் அந்த சிந்தை உன்னை விட்டு என்ன செய்யணும், மாறும். அப்போ அதெல்லாம் மாறுவது பணம் ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேருந்தும் அந்த எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் மாறுவது சற்று கடினம். ஏன்? ஐஸ்வரா ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான் எங்க பிரவேசிப்பார்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது பார்க்கலும் ஊசியும் காதல் நுழையுமா? ஒரு நூலை நுழைக்கிறதுக்கே படாத பாடும். அது எவ்வளோ காரணம் என்ன தெரியுமா? ஏன் அப்படி சொல்லியிருப்பார் சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் கால் நுழைவது ஏன் சொல்லியிருப்பார்? சொல்லிட்டு கீழே சீசர் கேட்கலாம், அப்படின்னா ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களான்னு கேட்கலாம். தேவனாக கூடாது ஒன்றும் இல்லை, அதிலே சிம்பிளாக சொல்லிட்டார். அதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம் இருக்கிறவனுக்கு தேவனுக்கு தன் வாழ்க்கையில் சிந்தையில் முதன்மையான இடத்தை கொடுக்கிறது ரொம்ப பேர் அரிது. அந்த ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவை. ஆனால் இறுதி எங்கே நின்றோம்? இங்கே நின்றோம், அங்கே போகாது. தேவ பிள்ளைகளுடைய சிந்தனையை பூமிக்கு நேர திருப்புவதே நமக்கு இருக்கிற ஐஸ்வர்ய ஆசைகள் தான். பண ஆசை ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட, பைசா ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். திடீர்னு ஒரு 50 லட்சம் கிடச்சிட்டு நீ தூங்குவியா? இப்போ அந்த பணமானது தேவனை பார்க்கிற கண்களை என்ன செய்யுது? மறைக்க.
அதாக சொன்னார் ஆண்டவர். ஐஸ்வர்யமான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஒட்டகமான ஊசியின் காதல் நுழைவது எளிது. இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பூரண சர்க்குணன் என்றதான அந்த நிலையை அடையணும்னா இருதயம் இயேசுவால் நிரம்பி இருக்கும். இயேசுவை குறித்து, இயேசுவின் அன்பு, தேவனுடைய ராஜ்யம், அவருக்காய் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த உன்னதமான அனுபவத்தால் இருதயம் நிரம்பி இருக்கணும்னா வேறு ஒன்று இங்கே உள்ள வந்து இடம் பிடிக்க இடம் கொடுத்துடக்கூடாது. அதாங்க உனக்கு உனக்கிட்ட உள்ளவைகளை உண்டானவைகளை விற்று கையளிச்சிரு. எப்படி கையளிச்சிரு. அந்த சிந்தையோடு நீ நின்றுட்டு இருக்கிற, என்ன தேடவும் என் ராஜ்யத்துக்குரிய காரியத்தின் மேல் கரிசனை உள்ளவனை மாறும் உனக்கு முடியல, தடை. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு, நம்ம நல்லா இருக்கணும், பணங்கள் நமக்கு வேணும், சம்பாதிக்கணும், எல்லாம் வேணும். ஆனால் தேவனை பார்க்கிற அந்த மனநிலை அவைகள் என்ன செய்ய மறைச்சிடக்கூடாது. வசதியாயிரு, நல்லா படி, சம்பாதி, லட்சங்களோ கோடிகளோ சேரு, அதை யாரும் தடுக்கிறது இல்லை. ஆனால் பைபிள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யம் பெருகும்போது மனசு எங்கே வைக்கும், அது மேல் வந்துடும். வராமல் காத்து கொள்வது சற்று கடினம், சற்றில் நிறைய கடினம், தோற்றம் இல்லையா? இப்போ சாப்பிட்ற பொருட்கள் நிறைய இருக்குது. ஃப்ரூட்ஸ் கொண்டு போகிறீங்க, நிறைய ஃப்ரூட், ஒரு பழம் கீழே விழுந்தால் கூட சரி போட்டு விட்டுருமா இல்லையா? நிறைய வண்டி நிறைய இருந்தோடனே நமக்குள்ள ஒன்று போனாலும் பரவாயில்லை என்று நான் நினைச்சுக்கிறேன் இல்லையா? அப்படி தானே? நம்மளே வேணும் என்ன செய்யணும், எப்பா வா வா வா, ஏன் நமக்கு நிறைய இருக்குல்ல, இது நல்ல நமக்கு இருக்கிற இருதயம் பொதுவாக நான் கொடுப்பேன். ஆமாம் நீ. ஆனால் அதே வண்டியில் நல்ல கவனிக்க ஒரு 5000 கோடி பணம் அடிக்க வச்சு நல்ல கவனிக்க. ஏன்னா மனுஷனுடைய பண ஆசை அவனை எவ்வளோ தூரம் அழிச்சிட்ருக்குன்னு சொல்கிறதுக்காக இதை கொண்டு வரேன். சொல்ல புரியுதா இல்லையா? தின்ற ஃப்ரூட்ஸோ அல்லது தின்ற வேறு பொருட்களோ எது இருந்தாலும் நம்ம 4 பேருக்கு என்ன செய்யணும், எடுத்து கொடுத்துடுறோம். வா 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 பரவாயில்ல, நிறைய இருக்குது, சரி பொருளை கொடுத்துருவான். பணம் இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கட்டுக்கட்டாக இருக்கிற நோட்டில் சரி பரவாயில்ல ஒரு 4 கட்டு எடுத்து தான் நீ ஒரு கட்டு வச்சு, நீ ஒரு கட்டு வச்சு கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். பல வகைகள் கொடுத்துரும், தின்ற பொருள் கொடுத்துரும், உடுக்கிற துணி கூட கொடுத்துரும் ஏதாவது. ஆனால் பணம் கொடுக்க மாட்டான். தவறி விழுந்தா கூட ஐயோ ஐயோ அதான் போச்சு, இது 1,00,000 ரூபா கட்டு தான் கீழே விழுந்து விடுறா. ஒரு நோட்டு தவறி பறந்துருச்சு, ஐயோ 100 ரூபா நோட்டு பறக்குது பாரு, அதை கூட இவனும் மறந்துடுவான். இதாக்க அந்த பண ஆசை. ஆனால் இந்த ஆசையும் இந்த எண்ணம் எதில் இல்லை, அது ஃப்ரூட்ஸில் இல்லை. ஏன் 500 ரூபாய் பார்க்கணும், 5000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸும் கொடுத்துருவாங்க. புரியுதா இல்லையா? 5000 ரூபாய்க்கு நமக்கு பல ஆயிரத்துக்கு பல லட்சத்துக்குரிய ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லை? அதில் வேணால் ஒரு 5000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸு கொடுத்துரும். ஆனால் பல கோடி ரூபா இருந்தாலும் 1,00,000 ரூபா கொடுப்போமா? கொடுக்குற மனசு வருமா? சொல்லுங்க, வருமா? வருமானு கேட்குறேன், வராது. காரணம் அதுதான் மனுஷனுடைய இருதயம். அப்போது எல்லாத்தையும் கொடுக்க ரெடி தான். பணம் என்பது 5 ரூபா கீழே கிடந்தாலும் விட மாட்டான். பழங்கள் பொருட்கள் கீழே விழுந்து விட்டால் சரி பாவம் எடுத்துக்கப்பா விட்டுருவோம். ஆனால் ஒரு கட்டு நோட்டு அல்லது ஒரு 5000 ரூபா கீழே விழுந்தா எடுத்துக்கப்பா சொல்ல மாட்டோம். மனுஷனுடைய இருதயம் தான், அதுதான் பண ஆசை. இந்த மாதிரி இருக்கிற நிலையில் ஆண்டு சொல்கிறார், உனக்கிட்ட உண்டானவைகளை எல்லாம் விட்டு. சொத்து இருந்தால் அந்த எண்ணம் வராது,
ஆமென். சொல்ல புரியுதில்லை? பல ஏக்கர் இருக்குது, அந்த எனக்கு சொத்து இருக்குன்னு நினைக்க மாட்டோம். அது மண், அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் நோட்டுகள் இருந்தால் தான் பிரச்சனை. ஐஸ்வர்யம், சொத்து. அப்போது தேவனுடைய பிள்ளை, அதான் ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தில் நீ விருத்தி அடைந்தால் உன் இருதயத்தை எங்கே வைக்காது? அதில் நீ வைக்காது. அதில் நீ வைக்கும்போது அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் துக்கப்படுவார். அது எனக்கு கேட்டான் ஆண்டவர் ஜோமன், ஆண்டவரே சாலமன் ஜோமன் நம்ம நீதிமொழிகளில் அந்த கடைசியில் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளோ அழகாக ஜெபிக்கிற, நம்மளும் இப்படி ஜோம் பண்ண ஒரு காலத்தில். சாலமன் ஜோம் பண்ணதெல்லாம் நியாயமானதான். கடைசியோட வாழ்க்கை நீதிமானுடைய பட்டியலிருந்து கிழித்து மாற்றப்பட்டது. அதான் சரி. ஹல்லேலூயா. அவன் நன்றாக இருக்கும்போது ஆவியான அவன் மூலமாய் கொடுத்த வார்த்தைகள் தான் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இவைகள் எல்லாம் நமக்கு தேவையானதான். ஆனால் அவனுடைய முடிவு நமக்கு தேவையில்லை. கைவிதல் சொல்றான், 2 மனுவை நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், மரிக்கும் பரியந்தமும் மறுக்காமல் தாருன்னு கேட்டான். எவ்வளவு வைராக்கியம் அவனுக்கு இருந்திருக்கணும். சொல்லிட்டு என்ன சொல்றான்? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீரா. ரொம்ப அழகான கேள்வி மனு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன செய்யும்? தூரப்படுத்தும். ஓகே, அடுத்தது தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக என்று கேட்கலாம் ஆண்டவரத்தில். அல்லேலூயா. எனக்கு என்ன கொடுத்துடாதே? தரித்திரமும் வேண்டாம், அடுத்தது ஐஸ்வர்யம் வேண்டாம். நல்லா புரிஞ்சிருக்கிறாம. அடுத்தது, நான் ஐஸ்வர்யத்தால் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து. யார் கர்த்தர்? ஆண்டவரா கொடுத்தாரு. நாங்க ராத்திரி கஷ்டப்பட்டது அல்லவா? இப்ப பஞ்சர் போட கூட பைசா இல்லை. இதாக அனைவருடைய நிலை. அல்லேலூயா. அதாக எப்படி ஐஸ்வர்யம் பெறுகிறத விருத்தி அடையும் போது மறுதலித்து. யாரை? கொடுத்த கர்த்தரை மறுதலித்து. புரியல? அதான் கவனமா இருக்கிறது. நமக்கு எது முக்கியம் அது. ஐஸ்வர்யம் ஒரு நாள் ஐஸ்வர்யத்துக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட போயிடுவோம் நம்ம. ஐஸ்வர்யம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. நான் மறுதலித்து. கர்த்தர் யார்? எவ்வளோ ஒரு பயங்கரமாக சொல்கிறார் அந்த வார்த்தை. எவ்வளவு நமக்கு அதை உணர்த்துகிறது. யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரம் வருகிறதுனால் நான் என்ன செய்து? திருடி பிறருடைய பொருளை, சொத்தை, பணத்தை ஏமாற்றி உம்முடைய நாமம் தூசிக்கப்படுகிற நிலை வீடில் வழங்காதபடிக்கு அளந்து போதார். எப்படி கேட்கிறான்? கை வைத்தாலே என் படியை அளந்து என்ன நீர் என்ன செய்யும்? ராஜாவாக இருந்துட்டு முதல்ல அவன் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். பார்த்தீங்களா? அப்போ ஐஸ்வர்யம் அதிகம் வந்தாலும் ஆண்டவர் மறந்துடும். ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. பார்த்தீங்களா? உங்கள் அநேகருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சில மாதம் ஏதாவது ஒரு வருமானம், பென்ஷன் பணம் வரும்ப 2 வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டோம். டூரு அது காலியான பிறகு 3ஆவது வாரம் சர்ச்சுக்கு வரும். சாதா பென்ஷனுக்கு இந்த கதின்னா நல்ல வருமானம் பணம் இருந்தால் என்ன செய்ய மாட்டேங்குது. ஆண்டவரே விலைக்கு வித்துற மாட்டார். சொத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதான் ரொம்ப எனக்குரிய படி எனக்கு என்ன செய்யும்? ஆனந்தது. அப்போ ஒரு வகையில் நம்ம பார்த்தா கொஞ்சம் சிக்கனமான வருமானம் இருக்கிறது நம்ம கொஞ்சம் நல்லது தான் இல்லையா சிஸ்டர்? இதில் நம்ம படாத பாடுபடும்.
சிறந்த சௌகரியமான சொன்னாங்க, ராத்திரி பகலாக தைச்சு தைச்சு நூலாக போகிறாங்க. ராத்திரி பகலாக நான் என்ன செய்கிறேன், குழந்தை பீஸு கட்டுனேன்னு நான் தைக்கிறேன், சாப்பிட்ற தைக்கிறேன். கடைசியில் இப்போ நான் ஏறாக மாறிட்டேன், நூலாக மாறிட்டேன், ஊசிக்குள்ளே தோற்று. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்குள் இருக்கிற இனிமே வேறு எதுலேயும் அதான் விஷயம். வெயிலில் கிடந்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெட்டி உழைச்சி 10 ரூபா சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த கஷ்டம் என்று தீங்கும் இன்னும் வேதனைப்படும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேல் வைக்கிற அந்த அன்பும் பற்றுதலும் நேசமும் தனி இனிமைதான். ஆனால் இது இல்லாமல் நிறைய இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா, அந்த சிந்தை இருக்குமா? ஏன்னா ஐஸ்வர்யம் பெருகும்போது தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்க, துணிகரம் வந்துடும். வசதி வாய்ப்பை தேடி போகும்போது கர்த்தரோட நேரத்தை செலவிட முடியாது. அது ஒரு கர்வம் பிடிச்ச ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதாக்கம் அவன் ஜெபம் பண்ணான், அன்றென்றுள்ள என படி எங்களுக்கு ஆனந்து. ஐஸ்வர்யம் தேவை நமக்கு, ஆனால் ஐஸ்வர்யம் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதிக ஆசை நமக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். அப்போ இருக்கிறதில் நீ திருப்திப்பட்டு வாடு. ஆண்டு சொந்தம் ஒப்புவிட, ஆண்டவரே கஷ்டப்படுறாப்போ உண்மைதான், கஷ்டத்தை நான் விடுதலை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். ஆனாலும் இதன் மத்தியிலேயும் நீர் என்னை போஷிக்கிறீரப்பா. இதன் மத்தியிலேயும் இருக்கிற அந்த சந்தோஷம், உம்மால் உண்டாகிற சந்தோஷம் எனக்கு போதுமாட்டது. அப்படி தேவன் உங்களை போஷிக்கிற காரியம் வைத்திருக்கிற நிலையில் நீங்கள் திருப்திப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க என்றால், அல்லேலூயா, போக போக உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இன்று கர்த்தர் கொடுப்பதில் உண்மையாய், கர்த்தர் நம்மை நடத்துகிற காரியத்தில் தேவனுக்கு பிரியமாயும், கர்த்தர் கொடுக்கிறது குறைவாக இருந்தாலும் முறுமுறுக்காமல் கர்த்தரை துதித்து வாழ்வோம் என்றால் அதில் வருகிற நன்மை அடுத்தது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஆமென். ஆசை வேண்டாம், இருப்பதில் திருப்திப்படுவோம். கர்த்தர் கொடுப்பதில் மகிழ்ச்சியாக இருப்போம். அதில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறேன், என் பிள்ளைகளையும் போஷிக்கிறேன், எங்கள் தேவையை எல்லாம் சந்திக்கிறீரப்பா. ஓ கோடி ஸ்தோத்திரங்கள். சத்தியம் மகிமைப்படுத்தும் போது அந்த மனநிலையை பார்க்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளையும் சூழ்நிலைகளையும் என்ன செய்கிறார், ஆஸ்வதித்து நெருக்கமான நிலையிலிருந்து நம்மளை என்ன செய்ய வெளியே கொண்டு வந்துடுவார். நம்ம இருக்கிற அந்த உண்மை நிலையை அவர் பார்த்து பேசுகிறார். நம்ம போலித்தனமாக தான் இருக்கிறோம், ஏமாற்றி தான் இருக்கிறோம், நம்முடைய உள்ளான இருதயத்தில் சரியான மனநிலை இல்லை, தேவன் பாரு துக்கமாக இருக்கிறனாலே தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய பார்க்க முடியாது. உத்தம இருதயம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதவர். உத்தமமாக நடக்கிறவர்கள் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை என்ன உலாவிக் கொண்டிருக்கு. நம்முடைய உத்தம இருதயம், கொடுப்பதில் உத்தமம், போஷிக்கிற போஷணத்தில் நம்ம போதும். கர்த்தர் கொடுத்துருக்காரு, இன்று கொடுத்தார். யாரும் திடீர் பெரிய பணக்காரங்களாக இருந்து வந்தவங்க எல்லாரும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்தவங்க. ஏன் தேவன் நம்மை சில நெருக்கமான சூழ்நிலை நடத்துகிறார் தெரியுமா? உங்க மேல வச்ச அன்பு. ஏன் சில குறைவான வருமானத்தின் வழி அவங்களை நடத்துகிறார் தெரியுமா? உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கா. நீங்க இப்போ ஆண்டவனை வைத்திருக்கிற அந்த நேசமும் அன்பும், அதிக செல்வம் சில நேரம் வந்தாச்சுன்னா என்ன ஆயிரும், ஷேர் ஆயிரும். கர்த்தரிடத்தில் கொஞ்சம், பணத்தில் கொஞ்சம். இப்போ தேவ சமூகத்தில் அந்த பழைய முறையில் இனிமை இருக்காது, அந்த இனிமை இருக்காது. அதான் விஷயம். அப்போ தேவன் உங்களை வைக்கிறாரா நெருக்கமா, அதுக்கு சந்தோஷப்படுங்க. நடத்துறாரு இல்லையா, அம்மே நடத்துறாரா இல்லையா, மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தர் வருகை மிக சமீபம், இனி காலம் செல்லாது. ஆமே. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும்.
அதான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு. அதனால தேவ சமூகத்தில் நீ வரும்போது எதிர்பார்ப்போட உன் தேவைகளை அவன் நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலை நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு, உண்மையில் வைத்திருக்கிற நேசத்தை விட்டு நான் வழிவிலை விடக்கூடாதப்பா. நீர் இல்லாமல் இந்த உலகத்துல தான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் தான் எனக்கு மூச்சு என்றுள்ள ஒரு ஆழமான பற்றுதலோடு ஆமென் கடந்து செல்லும் ஆயத்தோடு எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். சோபம் ஆமென். அல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் அன்பிற்கு, கிருபைக்கு, இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வந்த நேரம் முதல் இம்மட்டும் எங்களோடு கூட பல காரியம் நாங்கள் செபித்தோம். கடைசியாக கேட்ட வசனங்கள், தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு வருகிற எந்த நபரையும் நீர் வெறுமனே அனுப்புவதில்லை. அவர்களை குறைவின் பாதையில், இல்லாமையின் பாதையில் நீர் கொண்டு செல்வதில்லை. இல்லாமல் இருந்தாலும் திருப்திப்படுத்தி ஆச்சரியமாக நடத்துகிற தேவன் இருக்கிறீரப்பா. பிரச்சனையோடு வந்தால் பிரச்சனைக்கு விடுதலை இயேசுவிடத்தில் உண்டு. வியாதியோடு வந்தால் வியாதியையும் நீர் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீர தேவைகள், குடும்ப தேவைகள், உலக தேவைகள் அநேகம், இவைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என அடியான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இதை ஆசீர்வதித்து அனுப்பும் விடுதலைகள் கட்டளையிடும் போகிற பிள்ளைகளோட தேவனுடைய பாதத்தில் கடல் செல்லட்டும். பெரிய காட்டு செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் ஜெபங்கள் நல்ல பிதாவே.